நாம தனி குடும்பம், மாமா வீடு தனி குடும்பம்னு நான் என்னைக்காச்சும் நினச்சிருக்கேனா? உங்கள் தங்கச்சிங்க இல்லையே, விஜி மட்டும்தான் ஒரு டைப்பு. ஆமா மாமா, என்ன பேச்சு பேசிட்டா? நான் என்னைக்காச்சும் அவளை வித்தியாசமா நினைச்சிருக்கேனா? மூத்தவன் கூட பார்க்காம மரியாதையே இல்லாம. எனக்கு என்னமோ அவள் வேற ஏதோ எரிச்சல்ல தான் இப்படி பேசிட்டான்னு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் இப்படி பேசினதே இல்லையே. பேச மாட்டாதா? ஆனா இன்னைக்கு பேசிட்டால, அதான் இனிமே அளவோட இருக்கணும். என்ன அளவோட இருக்கணும்? எல்லாத்துலயும் தான். எல்லார்கிட்டயும் இனிமே அளவோட இருக்கணும். இன்னைக்கு இவ பேசிட்டா, நாளைக்கு இன்னொருத்தி இருக்கால, அவ பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? நம்ம மானத்தை நாம தான் மாமா காப்பாத்திக்கணும். மாமா என்ன மாமா இப்படி எழுந்துச்சு வருது? ஏமா உனக்கு மூளை இல்லை? பாவம் சாப்பிட உட்காந்து விரட்டி கூட்டு வந்துட்டியே, மனசு கஷ்டமா இருக்காது? என்ன பேச்சு பேசுற பாவ? அதுக்கப்புறம் ரோஷம் இல்லாம உட்கார சொல்றீங்களா? ஐயோ, சின்ன கழுத மூளை கட்டு பேசுனா அவளை நீ நல்ல புத்தி சொல்லி சரிப்படுத்துவியா? இப்படி எந்திரிச்சு வந்துட்டியே, நல்லாவா இருக்கு? வாங்க வாங்க. வேண்டாப்பா, நான் இங்கேயே சமையல் பண்ணிட்டேன். அப்படியா? சரி, எனக்கு இலையை போட்டு நான் இங்கேயே சாப்பிட்றேன். ஏம்மா, கல்யாணம் ஆயிட்டா அப்பனே அண்ணன் ஆயிடுவானா? என்கிட்டயே போய் பேசுற? ஏன்பா, அவ தான் சொன்னா, நீ எப்படி பண்ற? மாமா நான் எதுவும் சொல்லலையே. இத பாருமா, சரோவை தான் அந்நியத்துல கட்டி கொடுத்து அவ ஒரு கொடுமைக்கார மாமியார்கிட்ட படுற பாட்டை பார்த்து நான் நொந்து போயிருக்கிறேன். நீங்களாவது நம்ம குடும்பத்து மனுஷாலா இருக்கீங்களே, உங்க நடுவில் நான் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா நீங்க கூட சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் நான் என்னதாமா பண்றது? நான் சாமியார போயிட வேண்டியதான். அதேதோ சின்ன கழுத போயிடுச்சுன்னா அது தலையில் 4 தட்டு தட்டி திருத்தறதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அதை விட்டு போட்டு நீங்களும் கோச்சிட்டு வந்தா சேச்சா, இது நல்லா இல்ல. கிளம்பு கிளம்பு, சாப்பிட வா. வா போச்சு, சாப்பிடலாம் வா. வா சொன்னா கேளு, வா. வா போச்சு, வா. பாத்து போக மாட்டியா? நீ பாத்து தானே வர. நானே காலேஜுக்கு போற அவசரத்துல இருக்கேன், நீ வேற. காலேஜ் போய் எது கத்துக்கிட்டியோ இல்லையோ, இந்த மாதிரி பேசுறது மட்டும் நல்லா கத்து வச்சிருக்கேன். சரோ, என்னங்க? சரோ, அம்மாவும் நிர்மலாவும் டூருக்கு போறாங்களாம். என்கிட்ட காசு கேட்டாங்க. கையில் எதுவும் காசு இல்லை. அதனால செயினை கழட்டி கூட அடகு வச்சு அவங்களுக்கு பணம் தரேன். அடகு வச்சா? கவலைப்படாத, அடுத்த வாரம் பணம் வந்தோடனே திருப்பிடலாம்.